வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு பயிற்சி 2026. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற்று பயிற்சியாக போறார். இந்த ஜூன் மாதம் பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு வருட பயிற்சியில பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியும் ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. ஒரு வருட காலத்திற்கு ஒரு ராசியில இருந்து மீண்டும் மறுபடியும் மற்ற ராசிக்கு செல்லக்கூடிய ஒரு கிரகம். இதுல இந்த குரு பகவான் இந்த ஆண்டு உச்சம் பெற்று வரக்கூடிய ஒரு பெயர்ச்சி நிலைதான். இதுல ஒரு 90 நாட்களுக்கு மட்டும் குரு பகவான் அதிசாரம் அடைந்து சிம்ம ராசிக்கும் அடுத்து மறுபடியும் கடக ராசிக்கும் உச்சம் பெற்று வருகிறார். இந்த மாதிரியான ஒரு கால சூழ்நிலைகள்ல விருச்சிக ராசி என்பர்கள், மகர ராசி என்பர்கள், மீன ராசி என்பர்கள், இந்த 3 ராசி என்பர்களையும் குரு பகவானுடைய டைரக்ட் பார்வை அப்படின்றது இருக்கு. 5, 7, 9 பார்வையில இந்த ராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு நன்மைகளை பெற போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்களுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் அப்படின்றது விருச்சிக ராசி என்பர்கள்லாம் நிறைய இடத்துல ஒரு ஏமாற்றங்களை அனுபவிச்சிருப்பாங்க. அதுல இருந்து மீண்டு வர முடியாத ஒரு கால சூழ்நிலைகள்ல இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான். அதுல இருந்து இப்போ இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு மாற்றங்களையும் நிறைய ஒரு வளர்ச்சிகளையும் தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போது. ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான சரியான தகவல்கள், துல்லியமான கணிப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எந்தெந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். குரு பயிற்சி ஆகுது அப்படின்னா நம்ம வீட்டுல திருமணம் நடந்துரும், நம்ம வீட்டுல குழந்தை பாக்கியம் ஏற்பட்டுரும், நம்ம வீட்டுல ஒரு சொத்து வாங்க போறோம், இது எல்லாத்தையும் தாண்டி ஏன்னா சுப கிரகம் சுப பெயர்ச்சி காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல பெயர்ச்சி ஆகிறாரு. ஒரு நல்ல ஒரு பெரிய விஷயம். இந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா உலகளாவிய அளவில் நம்மளுடைய பாரத திருநாட்டிற்கும் அதிகப்படியான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்க போகுது. அதையும் தாண்டி இந்த குரு பகவான் ஒரு சில ராசி என்பவர்களுக்கு சில கெடுதலான ஒரு விஷயங்கள், அதாவது கடன் ரீதியான சில பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா எந்தெந்த நேரத்துல உடல் பாதிப்புகள் வரப்போகுது அப்படின்றதையும் நம்ம துல்லியமாக கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார், உச்சம் பெற போறார். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் தான். கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு மேலாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு. அதாவது ஒரு 10 வருடத்திற்கு முன்னாடி இருந்த மகர ராசி என்பர்களுக்கும் இப்ப இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். அதாவது வாழ்க்கையவே இழந்து நிறைய ஏமாற்றங்கள், நல்லா சம்பாதிச்சு நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல இருந்த மேடம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிருக்கேன், சில இடத்துல தலைமறைவா ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், பட்டம் பதவி, அரசாங்கத்துல ஒரு உயர் பதவி, இது எல்லாமே வச்சிருந்தேன், இன்னைக்கு நேரத்துக்கு நான் ஒண்ணும் இல்லாத ஒரு ஜீரோவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மகர ராசி என்பர்களினுடைய வாழ்க்கை, ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கடந்த 10 வருடத்துல சரிந்திருக்கும். அது எல்லாத்தையுமே மீட்டெடுக்க வந்திருக்கிறாரு நம்ம குரு பகவான். இந்த ஒரு வருடம் போருங்க. இந்த ஒரு வருடத்துல ஒவ்வொரு நாளும் முக்கியமான நாளாக தான் இந்த மகர ராசி என்பர்கள் பயன்படுத்த போறாங்க. எல்லா இடத்திலையும் நிறைய ஒரு வளர்ச்சிகளையும், ஒரு பக்கம் 7.5 சனி வாட்டி வதச்சிருச்சு, எல்லா இடத்திலையும் துரோகங்கள், எல்லா இடத்திலையும் ஏமாற்றங்கள், பண இழப்புகள், 1, 2 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 கோடி அளவிற்கு, சில பேர் 80 லட்சத்துல இருந்து 1 கோடி அளவிற்கு பண இழப்புகள் அப்படின்றது எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா பேங்க்ல இருந்து கடனை திருப்பி செலுத்தாம உங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே முடக்கப்படுவதற்குண்டான ஒரு நேரமாக எல்லாம் இருந்திருக்கும். அந்த அளவிற்கு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அடிமட்ட அளவில் இருந்து உயர்மட்டம் வரைக்கும் எல்லா இடத்தையும் ஸ்வைப் பண்ணி எடுத்துட்டு தான் போயிருக்குது அந்த சனி பகவான். இது எல்லாத்தையும் நம்மளால மீட்டெடுக்க முடியுமா? நம்மளுக்கு வாழ்க்கையவே இழந்து போச்சு, இன்னுமே ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் இறங்குறார். கால சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. அடுத்து இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இவர்களினுடைய ராசியை பார்க்கிறார், இவர்களினுடைய 11ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார். 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானங்க. அந்த லாபஸ்தானத்தை பார்க்கும் போது இருக்கக்கூடிய நன்மைகள் மாதிரி வேற எந்த விதத்திலையும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படாது. தொழில் ரீதியான அதிகப்படியான வளர்ச்சிகள், நிறைய பேர் பாத்தீங்கன்னா உற்பத்தி சார்ந்த தொழில இருக்கலாம், கன்சல்டன்சி சர்வீசஸ் சார்ந்த தொழில்கள்ல இருக்கலாம், அடுத்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் ஷாப், ஏதோ ஒரு பொருளை வாங்கி விற்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கலாம், ஒரு ஏஜென்சியா இருக்கலாம், எப்படிப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி அந்த தொழில்ல அபரிமிதமான ஒரு லாபத்தை பெற போறீங்க. உற்பத்தி சார்ந்த தொழில்ல ஏற்றுமதி வாய்ப்பு
வாய்ப்புகளையும், அடுத்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் ஷாப்ல பாத்தீங்கன்னா விற்பனையுடைய அளவு அதிகரிக்கிறதுக்கும், உங்களுடைய ப்ராடக்ட் ஒரு யுனிக் ப்ராடக்டா இருக்க போது அந்த மாதிரியான சில வாய்ப்புகளையும் பெறுவதற்குண்டான ஒரு நேரம். இப்ப நீங்க உள்ளூர்ல வித்துட்டு இருக்கிறவங்க ஒரு ஏற்றுமதி வாய்ப்பு கிடைக்கலாம். இது ஒரு எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரியாகலாம் அந்த குரு பகவான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. இந்த இடத்துல கணவன் மனைவி அப்படின்ற ஒரு ஒற்றுமை அப்படின்றது மேலோங்கக்கூடிய ஒரு நேரம். நான் இது நாள் வரைக்கும் என்னமோ தெரியாம செஞ்சுட்டேங்க, அதெல்லாம் மறந்துருங்க, இது நாள் வரைக்கும் நடந்தது எல்லாமே ஒரு கனவா நினைச்சு மறந்துரும் அப்படின்னு இரண்டு பேரும் பரஸ்பரம் அந்த புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கணும். ஏன்னா ஒரு குடும்பம் அப்படின்னு வரும்போது அங்க கணவன் மனைவி ஒற்றுமையா இருந்தாதான் அந்த இடத்துல எல்லாமே நல்லபடியா நடக்கும். அந்த குடும்ப ஸ்தானத்துல அந்த ராகு பகவான் இருந்து எவ்வளவோ குளறுபடிகளை பண்ணிட்டார், உங்களுக்கு உண்டான சில விஷயங்களை பறிச்சுட்டாரு, உங்களுக்கு உண்டான நிம்மதியை அழிச்சிட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாவது நபர்களினுடைய தலையீட்டுனால சில பிரச்சனைகளை அனுபவித்தீங்க. இந்த மாதிரியாக அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவி சார்ந்ததுல தொந்தரவுகள் இந்த இடத்துல உங்களுக்கு முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து புதிதாக வரன்கள் தேடக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த வரன் தேடக்கூடிய விஷயத்துல நாங்க என்ன பாவம் பண்ணோம் மேடம், எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு தடைகள், ஒவ்வொரு நாளும் வரன் தேடும் போதும் இந்த மாதிரியான ஒரு சோதனைகள் எல்லாம் வந்திருக்கவே கூடாது யாருக்கும். அந்த மாதிரியாக வரன் தேடக்கூடிய விஷயத்துல மிகப்பெரிய ஒரு பின்னடைவுகளை சந்தித்த இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்துள்ள ஒரு வரன்கள் கிடைக்க போகுது. நல்ல சமுதாயம் மெச்சக்கூடிய அளவிற்கு ஒரு 8 பட்டியும், அதாவது இப்போ உங்களுடைய உறவுகள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கல்யாணம் நடக்குது, ஒரு திருமணமே நடக்குது அப்படின்னா அந்த திருமணம் பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும். அதாவது இந்த பையனுக்கு இந்த பொண்ணு நல்ல ஜோடி, இந்த பொண்ணுக்கு இந்த பையன் நல்ல ஜோடி, இந்த அம்மா அப்பா காட்டியும் இந்த பையனை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருக்குறாங்க, அந்த குழந்தைகள் நல்லா வாழணும்ன்ற முழு ஆசீர்வாதத்தையும் அந்த உறவுகள் கொடுக்கணும். அதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட சில நல்ல ஒரு அமைப்புகள். அந்த நல்ல அமைப்புகள் எல்லாமே இந்த மகர ராசி என்பர்களுக்கு முழுமையாக கூடி வரக்கூடிய ஒரு நேரம். என்னுடைய குழந்தைக்கு ஒரு திருமணம் செய்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் மேடம், அது நடக்க மாட்டேங்குது, கண்டிப்பா செய்து பார்க்க போறீங்க. உங்களுடைய ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு நேரம். என்னுடைய பையன் வெளிநாட்டுல சம்பாதிச்சிட்டு இருக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான் மேடம், அவனுக்கு ஒரு பொண்ணு வரமாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பா அதை தேடி வரக்கூடிய ஒரு நேரம். எப்படி அந்த குழந்தைகளினுடைய வாழ்க்கையை நீங்க சீர் செய்வதற்குண்டான ஒரு நேரம். இந்த இடத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த குரு பகவானினுடைய பார்வை உங்களுடைய 3ஆம் இடத்துலயும் விளையுது. அதனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றம் செய்யறதுக்கும் வெளிநாட்டுல குடும்பத்தோட போய் செட்டில் ஆகிறதுக்கும் உண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றத இந்த குரு பகவான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கொடுக்க போறாரு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க, அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர். நான் நன்றி, வணக்கம்.